மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது. அவரவர் அதினதின் கனியை புசிப்பார்கள். மரணம் வேண்டுமென்றால் அந்த வார்த்தையில் தான் வருகின்றது. ஜீவன் வேண்டுமென்றாலும் அந்த வார்த்தையில் தான் நாம் ஜீவன் உண்டாகின்றது. மரணத்தையும் ஜீவனையும் உன்னிடத்தில் வைக்கின்றேன், நீ எதை தெரிந்து கொள்வாயோ தெரிந்து கொள் என்று ஆண்டவர் சொன்னார். இதே போலவே நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியங்களிலே மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். கவனமாக நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவிசுவாசமான வார்த்தைகளை அல்ல, விசுவாச வார்த்தைகளை பேசி நீங்கள் பழகுங்கள். மரணத்தையும் ஜீவனையும் இந்த வார்த்தைகள் தான் கொண்டு வருகின்றது. அந்த வார்த்தைகள் தான் அற்புதங்களை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, சிருஷ்டிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இரவெல்லாம் மீன் பிடிக்கிறான் பேதுரு, ஒன்று அகப்படவே இல்லை. அந்த கடலிலேயே பழக்கப்பட்டவன் பேதுரு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒரு சின்ன மீன் கூட அகப்படவில்லை. சோகத்தோடு கூட வலையை அழைச்சி கொண்டிருக்கின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார், சீமோன் பேதுருவே, உன்னுடைய படகை கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு என்று சொல்லுகின்றான். ஆண்டவரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக போடுகின்றேன் என்று சொல்லி போட்ட பொழுது திரளான மீன்களை பிடித்து கொண்டான். நீங்க உங்க வாழ்க்கையில பிரயாசப்பட்டு பட்டு வேதனையோடு கூட நீங்கள் வெறும் வலையை அலசி கொண்டிருப்பதை போல உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வேதனையோடு கூட காணப்படலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து, ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து, உன் வார்த்தையின் பிரகாரமாக நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கீழ்ப்படியும் பொழுது ஒரு திரளான ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறுகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் இரவெல்லாம் பிரயாசப்பட்டதை போல வாழ்க்கையெல்லாம் பிரயாசப்பட்டு வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய வசனத்தின் பிரகாரமாக நீங்கள் செய்து பாருங்கள். அவரிடத்தில் வந்து அவருடைய வசனத்தை கேட்டு அவைகளின் பிரகாரமாய் செய்கிறவர்கள் அவர்கள்தான் புத்தியுள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கக்கூடியது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வருகிறது. இந்த வார்த்தை நம்முடைய ஜீவியத்தை உயர்த்துகிறது. இந்த வார்த்தைகளினால தான் நம்ம நல்லவனா கெட்டவனா என்று அறியப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆகவே உங்களுடைய ஜீவியத்திலே விசுவாசமான வார்த்தைகளை பேசி பழகுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமேயானால், சமாதானமாக வாழ வேண்டுமேயானால், சந்தோஷமாக வாழ வேண்டுமேயானால், மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமேயானால், செழிப்போடு வாழ வேண்டுமேயானால் தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்து பாருங்கள். உங்களை தேவன் உயர்ந்த ஸ்தானத்திலே நிச்சயமாக நிறுத்துவார்.